எல்லோருக்கும் வணக்கம். 2 மந்த்ஸுக்கு பேக் வந்து நான் இங்கே ஒரு இன்டர்நேஷ்னல் ரெஸ்டாரண்ட்டில் சைனீஸ் சிக்கன் கேஷ்யூ ட்ரை அப்படின்ட்டு ஸ்டியர் ஃப்ரை அப்படின்ட்டு ஒன்று வாங்கியிருந்தேன் நான். எனக்கு அதை பார்த்த உடனே அதே போல் செய்யணும் அப்படின்ட்டு. இதுதான் அது சிக்கன் வித் கேஷ்யூநட் ட்ரை அப்படின்ட்டு. நான் வந்து அதை வந்து லாஸ்ட்டு வந்து அந்த ஈஸ்டர் டைம் வந்து நான் சும்மா வீடியோலாம் எடுக்கலை, ஜஸ்ட் அதே மாதிரியே நான் ட்ரை பண்ணிவிட்டு வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்தேன். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிட்டுது. சேம் அது மாதிரியே இருக்குது அப்படின்னாங்க. என்ன ரெசிபி அதே மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்போல்லாம் சொல்லாமல் நான் வந்து இப்போ இது வந்து அந்த கடையில் வாங்கினதான், அதை பார்த்தாலே நமக்கு தெரியும் அதில் என்னெல்லாம் சேர்த்துருக்குது அப்படின்ட்டு. சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் இருக்கும், எப்படி இருக்கும் அதையும் பார்க்கும்போது நமக்கு தெரியும். அப்புறம் சைனீஸ் ஃபுட் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும், கார்லிக், சோயா சாஸ் இதெல்லாம் தான் மெயினாட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. ஓகே அப்படின்ட்டு நான் வந்து இதை ட்ரை பண்ணேன். கூகுள்லேயும் நான் பார்த்தேன் அந்த ரெசிபி. இதுதான் அந்த கேஷ்யூநட்டு. ஆனால் வந்து நான் வந்து இது வந்து எனக்கு ஸ்டைல்லையே நான் அந்த மாதிரி மெத்தடில் பண்ணினேன்னா, ஆனால் பெர்ஃபெக்டாக டேஸ்ட்டுமே இது வந்து நான் பண்ணது பாருங்கள். நான் இவ்வளோ நாள் எடுத்து வச்சது கடையில் வாங்கினது, ரெஸ்டாரண்ட்டில் வாங்கினது. இது வந்து நான் பண்ணது ரெஸ்டாரண்ட்டில் வாங்கினது. அப்படின்னா இது பண்ணதுக்கு அப்புறமே நான் இது போல் இருக்குதா அப்படின்னு இந்த ஃபோட்டோ வச்சு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே அது வாங்கினேன். வீட்டில் ஒரு நாள் சைனீஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், இந்த மாதிரி கேஷ்யூ ட்ரை, அப்புறம் சாலட் இப்படி வச்சு நான் வந்து ஒரு நாள் கொடுத்தேன்னா, சிம்பிளாட்டு இதை பண்ணிடலாம். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட சிம்பிளாக இது நம்ம செய்து வைக்கலாம். டேஸ்ட் வந்து இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நமக்குமே இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான். ரெஸ்டாரண்ட்லாம் போய் சாப்பிட்றதுக்கு வீட்டிலையே ஒரு நாள் இதே மாதிரி நம்ம எப்போது நம்ம செய்தாச்சுன்னா, சண்டே ஸ்பெஷல் இல்லைன்னா ஏதாவது ஸ்பெஷல் டேஸ் அப்படின்னு செய்தாச்சுன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ஒரு 1/2 கப் இந்த மாதிரி அளவுக்கு கேஷ்யூநட் நமக்கு விருப்பம்தான். இதில் கொஞ்சம் கூடுதல் குறைவு எடுத்துக்கலாம். போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கலாம். சைனீஸ் சாப்பாடுனாலே கண்டிப்பாட்டு சோயா சாஸ் இருக்கும். சோயா சாஸ், கார்ன்ஃப்ளவர், மைதா, பெப்பர், இது வந்து ப்ரௌன் சுகர் எடுத்துருக்குறேன் நான். இது வந்து இந்த மாதிரி நீட்டமாக தான் வெட்டி இருந்துச்சுது. இதே மாதிரி தான் இருந்துச்சுது. அதனால் நானுமே கொஞ்சம் எப்போவுமே அந்த சிக்கனை கொஞ்சம் தின்னாகவே நம்ம கட் பண்ணணும். நம்ம பார்க்கும் போது தின்னாக தான் இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனால் வந்து அதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது பெருசாட்டு வந்துடும். அதனால் இந்த மாதிரி தின்ன எடுத்துகிட்டு அதில் பெப்பர், ப்ரௌன் சுகர், மைதா, கார்ன்ஃப்ளவர் இது எல்லாமே போட்டு நம்ம இதை வந்து நல்லா வந்து கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நார்மலாகவே நான் வந்து காலிஃப்ளவர் மஞ்சூரியன் அதெல்லாம் நான் பண்ணுவேன்னா, பண்ணும்போதே நான் இந்த மாதிரி தான் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டு பண்ணுவேன்னா, அதனால் அதே மாதிரியே கொஞ்சம் நான் இது செய்துட்டேன்னா வினிகர். ஆனால் அதில் வந்து ரெட் கலராக வர்றதுக்காக சில்லி பவுடர்லாம் போடுவேன் நான். கொஞ்சமாட்டு சோயா சாஸும் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் அந்த மாதிரி. ஏன்னா எல்லாமே நம்ம நார்மலாக சிக்கன்லாம் பொரிக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி வைப்போம்ல, அது மாதிரி இது ஒரு 30 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு, இது வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக எல்லாமே இருக்கும். குட்டி குட்டியாக இருந்தனால அப்படி ஒன்றா எடுத்து போடணும். ஏன்னா வந்து அப்படி மொத்தமாக எடுத்து போட்டாச்சுன்னா எல்லாமே ஒட்டி போயிடும். அப்புறம் அது நமக்கு ஒழுங்காகவே நமக்கு வராது. அதனால் ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது எல்லாமே கொஞ்சம் நம்ம போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் பார்த்து பண்ணணும். இதில் நான் ஒரு டிப்ஸ் வந்து டிப்ஸுன்னு இல்லை, இந்த யூடியூப் வீடியோஸ் எடுப்போம்ல, குக்கிங் வீடியோ, அவங்களுக்காக நான் ஒன்று ஷேர் பண்ணுறேன். நம்ம இதெல்லாம் எடுக்கும் போது நம்ம இடது கையில் வந்து மொபைலை வச்சுட்டு இதை அப்படி இதை எடுப்போம். இந்த மாதிரி எண்ணெய் இந்த மாதிரி இதுகளெல்லாம் வேலை செய்யும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கலாம். நம்ம அந்த மொபைலை பார்த்துட்டு அதில் இருக்க கேமராவை பார்த்துட்டு இது செய்யும் போது சில நேரங்களில் இந்த எண்ணெய் மாதிரி ஐட்டம்லாம் ஸ்லிப் ஆகிடக்கூடாது. அதனால் எப்போவுமே இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே எடுங்க. நானுமே கொஞ்சம் பார்த்து தான் இது பண்ணுவேன்னா, ட்ரைபாடில் வச்சு எடுத்தால் ஓகே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் நம்ம க்ளோஸில் கொண்டு போய் எடுத்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனாலவே இந்த மாதிரி எடுத்துக்கிறது. கொஞ்சம் நமக்கு ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருக்கும் போது நமக்கு சிக்கன் நமக்கு ஃப்ரை ஆனால் தெரியும்ல, இந்த மாதிரி கரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி தான் அந்த இதில் இருந்துச்சுது. இதை பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது பார்த்திங்களா. இது இப்படி சாப்பிடும் போதே நல்லா தான் இருக்கும். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க.
இதெல்லாமே அடுத்த பேட்சையும் போட்டு எடுத்துடலாம். இது வந்து வீட்டில் நான் ஃப்ரைட் ரைஸுக்காக எக்கை ஸ்க்ரம்பிள் பண்ணிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் ஆல்ரெடி நான் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபியெல்லாம் நான் முந்தையே போட்டிருக்கிறேன். ஷார்ட்ஸ்லலாம் கூட நான் போட்டிருப்பேன் நிறையா. நல்லா இதை அப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆக்சுவலாக வந்து நான் வந்து ஸ்டியர் ஃப்ரை அந்த மாதிரி இந்த ரெசிபி பார்க்கும்போது அதில் வந்து இப்படி ஃப்ரை பண்ணாமல் தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஆக்சுவலி இந்த கடையில் நான் வாங்கினதில் ஃப்ரை பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் நான் அப்படியே பண்ணிட்டேன். இதுக்கு கொஞ்சம் அந்த மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு சோயா சாஸ், பெப்பர், இது க்ரஷ்டு பெப்பர், 2 பச்சை மிளகாய் நீட்டாமல் அதே மாதிரி வத்தல், பூண்டை வந்து குட்டி குட்டியாட்டு வெட்டி வச்சுக்கலாம். வெங்காயம் வந்து க்யூபாக தான் அதில் இருந்துச்சு, அதனால் க்யூபாக. ஸ்ப்ரிங் ஆனியன் இந்த மாதிரி நீட்டு நீட்டமாக போட்டிருந்தாங்க. நான் கொஞ்சமாக குட்டி குட்டியாக வெட்டிட்டு மீதியை நீட்டு நீட்டமாகவே வச்சுருந்தேன். அதில் இருக்கிற மாதிரியே பண்ணணும் அப்படின்னு சொன்னால அப்படியே பண்ணேன். பூண்டு வந்து எண்ணெய் போட்டுட்டு குட்டி குட்டியாக வெட்டிட்டு, வத்தல், பச்சை மிளகாய், வத்தலும் அதில் போட்டிருந்தது அந்த கடையில் வாங்கினதில் பார்த்திங்கள்ல, அதனால தான் அப்படி போட்டேன். க்யூபாக வெட்டி இருக்கக்கூடிய இந்த வெங்காயம் அதையும் போட்டுட்டு, இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் கீழே உள்ள போர்ஷன் இருக்குல்ல, ஒயிட் போர்ஷன், அதையும் அதில் போட்டு நல்லா இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம். இது கொஞ்சம் நம்ம கரிஞ்சிடலாம் கூடாது. இது கொஞ்சம் நமக்கு இந்த மாதிரி இப்படி ஆனதுக்கப்புறமாட்டு இதில் கேஷ்யூ நட்டும் போட்டு திரும்பவும் இதை வந்து ஃப்ரை பண்ணலாம். கேஷ்யூ நட் கொஞ்சம் ஃப்ரை ஆகி வந்தாச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் இதை அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு சோயா சாஸும் அதில் போட்டுட்டு உடனே நம்ம ஃப்ரை பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கோம்ல இந்த சிக்கனையும் அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சமாட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம க்ரஷ்டு பெப்பர் இருக்குல்ல, இடித்த மிளகு, இந்த மாதிரி நீட்டு நீட்டமாக வெட்டி வச்சுருக்கக்கூடிய ஸ்ப்ரிங் ஆனியன் அதையும் போட்டுட்டு, சோயா சாஸ் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இதில் வந்து அது ரெட் கலராக இல்லை, கொஞ்சம் இந்த மாதிரி கலரில் தான் இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து கெச்சப் போடலை. இது நம்ம இப்போது மஞ்சூரியன் அந்த டைப்லலாம் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கெச்சப்லாம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துட வேண்டியதான், அவ்வளோதான். அந்த சைடில் தெரியுது பாங்க, கடையில் நான் வாங்கினது, இது வந்து நான் வீட்டில் பண்ணது. ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்குல்ல. எனக்கு எப்போவுமே இந்த கடையில் வந்து நம்ம எதாவது சாப்பிட்டா அதே மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன்னா, வேணி ஃபேக்ட் சிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்களும் சேம் தான். அவங்க வந்து இந்த கடையிலலாம் ஏதாவது அவங்க வந்து எங்கேயாவது போய் அவங்க வந்து சாப்பிட்டாங்கன்னா சேம் அதே மாதிரியே ட்ரை பண்ணணும்னு எப்போவுமே நிறைய ரெசிபிஸ் அவங்க போடுவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா, எங்கள் ஆச்சி, அவங்க 2 பேருமே அதே மாதிரி தான். ஆச்சினா எங்கள் அம்மாவோட அம்மா. எங்கள் அம்மாவுமே இப்போவுமே அதே மாதிரி தான். எங்கேயாவது ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா, கல்யாண வீடோ ஏதாவது ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிட்டாலுமே அதே மாதிரியே ட்ரை பண்ணுவாங்க. அதே இது எனக்கும் கடவுள் கொடுத்துருக்காரு, ட்ரை பண்ணுற மாதிரி. எனக்கு சில நேரங்களில் ஓகே நம்மளும் அதே மாதிரியே பண்ணுறமே நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்கும். சேம் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டாட்டு இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இந்த சிக்கன் இந்த ஃப்ரைக்கு நம்ம இந்த மாதிரி சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் வச்சுன்னா நல்ல இந்த 2 காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இதுக்கு வேறு நமக்கு சைடிஷ் எதுவுமே வேண்டாம். சும்மா சாலட் மட்டும் இந்த மாதிரி தக்காளி இல்லைன்னா குக்கும்பர், கேரட் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டா போதும். வீட்டுக்கு ஏதாவது கெஸ்ட்டு வந்தால் கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செய்து கொடுங்க. எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். இது நான் ஈஸ்டர் டைமில் நான் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, அவங்களுக்கு நான் செய்து வச்சது. நான் இது வீடியோலாம் நான் எடுக்கலைன்னா, இது கேபேஜ் வெஜிடபிள் மஞ்சூரியன் அப்படின்னு சாலட் எல்லாமே. நான் அதனால் அதையுமே ஒரு மெமரிக்காகவும் நான் இதே மாதிரி செய்தது அப்படின்ட்டு இது நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன்னா. இது சிக்கன், பெப்பர் சிக்கன், அப்புறம் பூந்தி ரைத்தா, ஒரு எல்லோ கலர் ரைஸ் அந்த மாதிரி செய்து. இது வந்து கேரட் பாயாசம். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இது ஆலு பரோட்டா, அதாவது இதெல்லாம் ஆலு பரோட்டா இல்லை, கோபி பரோட்டா. ஆக்சுவலி இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து யாராவது வீட்டுக்கு வந்தாச்சுன்னா இந்த மாதிரிலாம் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வரும்ல, அதுக்காகவே நான் இதெல்லாம் ஷேர் பண்ணுவேன்னா. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.